வாழைப்பூ வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரியலோட கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு கரெக்டாக 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணணும். வாழைப்பூ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துட்டுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டும் இந்த பருப்பும் வெந்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணேன். இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது வந்து சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது, அதான் அந்த கலரில் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டியது தான். வாழைப்பூலையும் உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ அதனால தான் நான் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். கரெக்டாக விசில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 விசில் வச்சேன். நீங்கள் 2 விசில்லேருந்து 3 விசில் வைக்கலாம். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதில் வந்து நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சிடணும். மசிச்சதுக்கப்புறம் நான் வந்து இது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிக்க போகிறேன். தாளிக்க வந்து கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் தாளித்து கொட்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரியலோடு கம்பேர் பண்ண போது கூட்டு நல்லாயிருக்கும். பொரியல் ஒரு மாதிரி பாக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இந்த வெத்தலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் கூட்டு வந்து ரைஸோடு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.